அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். என்ன விலாக்னா, இது வந்து ஜான்வரி 26 மேரேஜ் ஃபங்க்ஷனும் அண்ட் ஆல்சோ இன்றைக்கி எடுத்த விலாகும் இருக்குது. ஜான்வரி 27 இன்றைக்கி உள்ள விலாகும் 2 விலாகுமே சேர்ந்து வரும். இதில் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து குட்டி குட்டி விலாக்ஸ் போட்டிருப்பேன். நான் காமெடியாகவும் சாங்ஸாகவும் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். அதுதான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குன்ட்டு தான் பேசி போடுவோன்ட்டு தான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கும்பகோணம் டிஎஸ் மஹால் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. அங்கே தான் அசூர் பைபாஸில் இருக்க அந்த மண்டபம் டிஎஸ் மஹால் சொல்லுவாங்க. அங்கே தான் எங்களோட ரிலேட்டிவ் மேரேஜ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஜான்வரி 26. அதனால் நான் ஃபேமிலியோட கிளம்பி போயிருந்தேன். நான் கேள்விப்பட்டது என்னென்னா, டிஎஸ் மஹாலில் வந்து வாடகை வந்து 1L சொல்லுவாங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக என்னான்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது தான். அது உண்மையாக என்னங்கிறத நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கல்யாணமும் நல்லா கிராண்டாகவும் நடந்துச்சு. ஆக்சுவலி இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் அப்போ தான் வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து ஏற போகிறேன். அப்போ தான் வந்து பொண்ணு காருமே வந்து நிற்கிது. நாங்களும் வந்திருக்கோம், பொண்ணும் வந்திருக்கு. அதுதான் பெரிய ஒரு கோஇன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் பொண்ணையும் அவங்க அழைச்சிட்டு வரதெல்லாம் ரொம்ப லாங்லேருந்து தான் நான் வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் ஒரு சாப்பாடுலாம் ரொம்பவே அருமையாக தான் இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஆக்சுவலி நான் பிரியாணி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு 3 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து அப்பெண்டக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால டாக்டர் வந்து நான் அது சாப்பிடாதம்மா இது சாப்பிடாதம்மான்னு சொல்லி ஒரு 3 மாதம் என்னை வந்து இதாகவே டயட்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த புண்ணு ஆறணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ தான் நான் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனாக்கா என்னோடய வெயிட்டுமே வந்து இதனால் வந்து எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா 8 kg வரைக்குமே லாஸ் ஆச்சு. அதே இது லாஸுங்கிறத விட எனக்கு பெனிஃபிட் தான் நான் சொல்லலாம். ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் கூட தான் இருந்தேன். அந்த வெயிட் லாஸ் ஆனதுனால என்னோடய நார்மல் லைஃப் வந்து நல்லாவே மூவ் பண்ண முடியுது. இதுதான் எங்கள் ஊர் வந்து அரசாங்க தோட்டம் பள்ளி. இதை பற்றி வீடியோ வந்து லாங் வீடியோலும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இதை நான் அந்த வீடியோ வந்து நான் லிங்க் பண்ணுறேன் மறக்காமல். எங்கள் அம்மா என்னென்ன செடி வாங்க போனாங்கன்னா ஒரு 5 செடி நினைக்கிறேன். அதில் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த அடுக்கு செம்பருத்தி, அப்புறம் வந்து இன்னொன்று வாடாமல்லி கலரில் ஒரு பூ பூக்குங்க. அதுவும் சும்மா அழகுக்காண்டி உள்ளது தான். அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய், அப்புறம் இன்னும் ஒரு 2, 3 கன்று வாங்கினாங்க. அது பேர் எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நான் வந்து எதிர்பார்த்த கன்று வந்து இல்லை, மயில் கன்று தான் எதிர்பார்த்தேன். அதுக்கு என்னமோ இன்னொரு பேருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாக்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மினி vlogல பார்ப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.